ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான டெத் மார்ச் டு தி parallel வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெத் மார்ச் டு தி parallel வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த லேடிக்கு டிப்ஸும் கொடுக்குறான். எல்லாருமே வந்துட்டு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ, கைஸ் நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னோட ட்ரீட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. இப்போ அந்த லேடி வந்துட்டு நம்ம ஹீரோவை பர்சனலாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஆரிசா வந்துட்டு நைட்டு ஃபுல்லாக ஒரு பொண்ணு கூட இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டிட்டு இருக்கா. பணக்கார மாதிரி இருக்கிற ஒருத்தன் இன்னொருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அங்கே பரவோ நம்ம ஹீரோவை அவன் முறைச்சு பார்க்குறான். இவன் எதுக்கு நம்மளை முறைக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ தான் லீசா சொல்கிறா, அன்னைக்கு நம்ம கிட்ட இருந்த அந்த கோர் எல்லாத்தையும் திருட பார்த்தால அந்த சோல்ஜர் தான் இவன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. ஓ இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அந்த அடிப்பட்ட ஆளுக்கு லோ குவாலிட்டி ஹீலிங் போஷன் கொடுத்து ஹெல்ப் பண்றான். அவருக்கு உடஞ்சு போயிருந்த கை இப்போ சரியாயிடுச்சு. பெரிய ஹீரோன்னு நினைப்பா அப்படின்னு சொல்லி ஆரிசா கேட்கவும், அதுக்குன்னு அவர் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் நமக்கும் அந்த போர்ஷன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஆரிசா சொல்றா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ ஆல்கெமி மேஜிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அவனே வந்துட்டு அந்த ஹீலிங் போர்ஷனை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த மேஜிக் ஸ்கொயருக்குள்ள அவன் ரெடி பண்ண அந்த போர்ஷனை தூக்கி ஊத்துறான். இப்போ அவனோட மானா பவர் அதுக்குள்ள செலுத்தவும் இப்போ அது லோ குவாலிட்டி ஹீலிங் போர்ஷனா கிரியேட் ஆகுது. அவனோட ஸ்கில்லை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணவோ இப்போ அது வந்துட்டு ஹை குவாலிட்டி ஹீலிங் போர்ஷனா இப்போ கிரியேட் ஆயிருது. ஆனால் இந்த ஹீலிங் போர்ஷனை வந்துட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போட்டுருக்க அந்த பாட்டிலில் மட்டும்தான் வைக்க முடியும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். பக்கத்துலேயே ஒரு ஊர் இருக்கு, அங்கே போயிட்டு அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற பாட்டில் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் மேஜிக் ஐட்டம் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேஜிக் ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஆரிசா வந்து என்னன்னு கேட்கவோ இதை செக் பண்ணி பாரு அப்படின்னு அவன் சொல்றான். அவளும் ஏதோ பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மானா பவரை உள்ள செலுத்தினா அது சுமார் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவா அவள் டென்ஷன் ஆகுறா. இப்போ நம்ம ஹீரோ அவனோட மானா பவர் அதுக்குள்ள செலுத்தவும் அது ஓவர் பவர் ஆகி வெடிச்சிருது. ஒன்றும் இல்லை கைஸ் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இப்போ இவங்க கிளம்புறாங்க. மேப்ல வந்துட்டு அந்த சிட்டில சில இடங்கள் மட்டும் நம்ம ஹீரோக்கு தெரிய மாட்டேங்கி. அதை என்னன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மேஜிக் சர்க்கிள் இருக்கிற அந்த பாட்டில் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனா, சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவசரமா போய்கிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோவும் இப்போ அந்த கடைக்குள்ள போயிட்டு எனக்கு மேஜிக் ஐட்டம்ஸ்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேட்குறான். அதுக்கு நீங்கள் வந்து மேஜிக் கோர் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லீகல். ஸோ அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். சரி அட்லீஸ்ட் உங்ககிட்ட அந்த மேஜிக் பாட்டிலாச்சு இருக்கான்னு சொல்லி கேட்டால் இப்போ தான் ஒருத்தர் எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவசரமாக போய்கிட்டு இருந்தா அந்த ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு, சரி ஓகே நீ இப்போ கடையை விட்டு வெளியே வந்துருதான், லீசா நீ போய் டின்னர் ரெடி பண்ணி வை, நான் இதோ வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வச்சுட்டு வேற ஒரு கடையில் ஏதோ ஒன்று வாங்குதான். இப்போ நைட் ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு மாறு வேஷத்தில் போய் இல்லீகலாக அந்த கோரை கொடுத்து நிறைய மேஜிக் ஸ்க்ரோல்ஸை வாங்கிட்டு வந்துருதான். ஏன்னா அந்த மேப்பில் காமிக்காத இடம் மேபி ஆபத்தானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அந்த ஸ்க்ரோலோட அவ்வளோ பவரையும் அவனுக்குள்ளே எடுத்துக்கிட்டுதான். இப்போ அந்த மேப்பில் காமிக்காத அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த தாண்டி வரும்போது பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு பேரியரை தாண்டி வந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஏதோ ஆபத்து தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேப்பை செக் பண்ணி பார்க்குறான். சில பேர் அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யாருமே ரெட் டாட்டா எனிமி மாதிரி காட்டலை. நல்ல வேலை இவங்க எனிமி இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போதே அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் எனிமி இல்லை, சாதாரண ஒரு மெர்ச்சன்ட் தான், நான் சண்டை போட விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ பார்த்தா மேலே இருந்து ஒரு பறவை வந்து இவ்வளோ நேரம் அட்டாக் பண்ண அந்த பொண்ணு மேலே குதிக்குது. என்னோட அப்ரண்டிஸ்க்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டி வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷனில் இருக்கிற விச் இவங்க தான், இவங்க கண்ட்ரோலில் தான் அந்த ஃபாரஸ்ட்டே இருக்குது. நம்ம ஹீரோ இதை புரிஞ்சுக்கிட்டான். நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த பெல்லை பார்த்துட்டு ராட் சோல்ஜர் குரூப்பில் இவனை ஒருத்தன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் ஒன்றும் சோல்ஜர்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண மெர்ச்சன்ட் தான், இதை எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இன்யனிமானா அப்படிங்கிற அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்குறா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். நாங்கள் ஒரு போர்ஷன்ஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போர்ஷன் ரெடி பண்ணுறாங்க. எனக்கும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா ஓகே நான் உனக்கு ஒரு புது ரெசிபி கற்றுத்தரேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோ சரின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அதை கற்றுக்கிட்டு வெளியே வரவும், நான் வேணா துணைக்கு வரவா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை நானே போயிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல தொலைஞ்சு போகாமல் டேரெக்டாக வெளியே போகிறதுக்காக அவங்க ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ போகிறதுக்கு அந்த வழி ரொம்பவுமே அழகாக இருக்குது. நம்ம ஹீரோ அதை ரசிச்சுக்கிட்டே இப்போ வெளியே போகிறான். இந்த லெட்டரை மட்டும் நான் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போய் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இதுதான் அவங்க பதிலுக்கு ஹெல்ப்பாக கேட்டிருக்காங்க. இப்போ அப்படியே அந்த இடத்துல நிறைய பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது. நம்ம ஹீரோக்கு அது ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன் கரெக்டான பேரில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்னைக்கு நைட்டு எந்த பொண்ணு கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆரிசா பிடிச்சி நம்ம ஹீரோவை திட்டிகிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ ட்ரிங்க் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் போய் உட்காந்துருக்கவும் ஒரு 2 பேர் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால டயத்துக்குள்ளே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடையோட ஓனர் வந்துட்டு, என்னால் உனக்கு மேஜிக் பாட்டில் தர முடியாது, ஆனால் அது செய்கிறது எப்படின்னு நான் வேணா உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டயத்துக்கு அவங்களால மட்டும் முடிக்க முடியலைன்னா கண்டிப்பாக அந்த இடம் எனக்கு தான் சொந்தமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஆரிசாவும் மற்றவங்களும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு தூங்க வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருந்தாங்க.
எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டால் அவங்க சீக்ரெட்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தா என் எனிமானாவை யாரோ துரத்துற மாதிரி தெரியுது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடுறான், மற்றவங்களும் ஓடுறாங்க. அவளும் வந்துட்டு அவங்கள தடுக்க பார்க்குறா. ஆனால் அவளால் அவங்கள தடுக்க முடியல. உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறான். என்னாச்சுன்னு கேட்டால் இந்த போர்ஷன்ஸ்க்காக தான் அவங்க வராங்கன்னு சொல்லவும் நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனாலுமே எனியோட வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கள போய் பிடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மற்றவங்கள அனுப்பி வைக்கிறான். 300 போர்ஷன்ஸில் வந்து இப்போ 140 போர்ஷன்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. சில உடஞ்சி போன பாட்டிலையும் வந்துட்டு அந்த போர்ஷன் அப்படியே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சரி வா நம்ம ஆர்டர் எடுத்து அவங்ககிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஒரு ஒயிட் ஹேர் வச்சிருக்கிற ஆளும் நம்ம ஹீரோக்கு வேண்டாத அந்த ஒருத்தனும் தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. 300 பாட்டிலையும் நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதுதான் டீலிங் அப்படின்னு அவங்க சொல்லவும் ஆனால் சார் அப்படின்னு நம்ம ஹீரோ பேச போகவும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இல்லை ரீசெண்டாக தான் நான் அந்த விச் கூட ஃப்ரெண்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு அந்த விச் கையால் செஞ்ச அந்த போர்ஷன் தான் தேவை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஆனால் அந்த போர்ஷன் எல்லாத்தையும் செஞ்சது எனி தான். இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இவங்க வேணும்னே தான் அந்த ஆக்சிடென்ட்டை இவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். அப்போ தான் இவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது நேற்று நைட்டு பாரில் பேசிகிட்டு இருந்தது இவங்க தான். இப்போ தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் இல்யூஷன் இவன் கண்ட்ரோலுக்கு வரணும்னு சொல்லி தான் இவன் இந்த மாதிரி பிளான் போடுதான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன்கிட்ட பேசி நான் அதை விட ஹை லெவல் போர்ஷன் செஞ்சு தரேன், அதுவும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவோம். நான் முடிச்சு தந்துட்டோம்னா இந்த டீலிங் முடிஞ்சதுன்னு நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு அவன் ஓகேன்னு சொல்லுவோம். அப்படின்னா இதை எனக்கு ஒரு பேப்பரில் எழுதித்தாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது யார்கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னு அந்த இன்னொருத்தன் கேட்குறான். நான் ஒரு மெர்ச்சன்ட் சார், ஸோ எப்போவுமே வாய் வார்த்தையை நம்ப மாட்டேன், எனக்கு அக்ரிமெண்ட்டை எழுதி தந்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். சரி ஓகேன்னு எழுதி கொடுக்குறாங்க. எனி தான் வந்துட்டு ரொம்பவுமே கவலைப்பட்டுட்டு இருக்கா. மற்ற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை நம்ம போர்ஷன்ஸை ரெடி பண்ணாலுமே அதை வைக்கிறதுக்கு அந்த மேஜிக் பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி எனி சொல்கிறா. இந்த ஊரில் இருக்கிற எல்லா மேஜிக் பாட்டிலையும் அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. நம்ம வச்ச வலையில் அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சைன் பண்ணி கொடுக்கும்போதே மற்ற 2 பேரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரில. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த மேஜிக் பாட்டிலில் மட்டும்தான் அந்த ஹீலிங் போர்ஷனை வைக்க முடியும். வேறு எந்த ஒரு பாட்டிலையுமே அதை வைக்க முடியாது. நம்ம ஹீரோக்கு 180 பாட்டில் தேவைப்படுது. ஆனால் சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.